பார்த்தீங்கன்னா தங்கமணி. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பக்கம் சத்தியாவில் வந்து கார்டன் ஒர்க் பண்ணுறேன். சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கார்டன் ஃப்ரண்ட் வாஷிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். சார் நம்ம வந்து பார்த்தா மொத்தம் 3 சீரியஸ் வருது. ஒன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டா 8 kg, ரெகாலிஸ் 9 kg, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா செலஸ்டா 10 kg வருது. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா சார் கிறிஸ்டால 8 kg சீரியஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ 8 kg சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் பை ஏஐ டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஸோ பவர் பை ஏஐ டெக்னாலஜி என்ன பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏனாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகும்போது தனக்கு தேவையான தானே செஞ்சதுலாம் வந்து ஏஐன்னு சொல்லுவாங்க. பட் இதில் ஏஐ மூலிமா என்னென்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் லெவல் சென்ஸ் பண்ணுவோம், ஸ்பீடிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும், எனர்ஜி சேவ் பண்ணி கொடுக்கும், ஃபார்ம் டிடெக்ஷன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இதில் ஆட்டோ டப்ளின் ரிமைண்டர் வரும், அப்புறம் வந்து டர்பிடிட்டி சென்சார் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதில் வந்து பார்க்க போனால் ஸோ டர்பிடிட்டி சென்சார் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதில் வந்து டர்பிடிட்டி சென்சார் நான் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ எல்லா ஃப்ரண்ட் வாஷிங் மிஷினை பொறுத்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வாஷ் பண்ணி 3 டைம் ட்ரெயின்ஸ் பண்ண முடியுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ட்ரையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிடர்ஜென்ட் நம்ம லிக்விட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஸோ 3rd ரின்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகாது. ஸோ அந்த வாட்டர் வந்து அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாட்டர் வந்து அப்படியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினில் பார்த்தீங்கன்னா சென்சார் யூவி லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. சென்சார் யூவி லைட் மூலமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம உள்ள இருக்கிற கிளாத் வந்து சென்ஸ் பண்ணும். ஸோ கிளாத் எப்படி சென்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிளாத்தில் இருக்கிற வந்து டிடர்ஜென்ட் லிக்விடு இல்லை அழுக்கு யாரா போகாமல் இருந்ததுனாக்க ஸோ அகை சென்ஸ் பண்ண மூலமாக சென்ஸ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அழுக்கு எதுவுமே இல்லைனாக்கா வாட்டர் வந்து ட்ரை பண்ணிட்டு திரும்ப வந்து ஸ்பென்னுக்கு போய்டும் உங்களுக்கு. இல்லை அந்த அழுக்கு டிடர்ஜென்ட் இது எதுவுமே ரிமூவ் ஆகலை அப்படியே இருக்குனாக்கா ஸோ வாட்டர் வந்து ட்ரை பண்ணிட்டு திரும்ப தண்ணி எடுத்து அலசி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க அந்த 3 ரின்ஸ்க்கு அப்புறம் ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனோட வரும் உங்களுக்கு. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 12 வாஷ் ப்ரோக்ராம் ஆப்ஷனோட வரும் உங்களுக்கு. இப்போ 12 வாஷ் ப்ரோக்ராம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குயிக் 15, பல்கி, உல்லன்ஸு, ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சில பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஏபியில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஐஏபியில் இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஒன்று செப்பரேட்டாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் வாஷன் போகும்போது ஜென்ரலாக எல்லா பிராண்ட்லேயுமே வரும் உங்களுக்கு. இப்போ ரீஃப்ரெஷ் வாஷர்னா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு காதம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த காதம் தேர்ட் சைடுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வரீங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் ஒர்க் வெளில போயிட்டு வரீங்க, ஒரு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour 2 hours யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஸோ அந்தமாரி கிளாஸே நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் வாஷை போட்டு வாஷ் பண்ணிடலாம். அது இல்லாமல் இப்போ வீட்டில் பீரோ கபோர்டு வச்சிருப்பீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேஸு கிளாத்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ ஒரு பீரோ வந்து கிளாத் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்தமாரி கிளாத் வந்து கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஃப்ரெஷ் வாஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரின்சஸ் ப்ளஸ் ஸ்பின்னு, மிக்சட் ஃபேப்ரிக்கு, காட்டனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்கோ வாஷு, ஒயிட்ஸு, ஜென்டில் வாஷு, பேபி கேரு. ஸோ நம்மளதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் டு ஸ்டீம் வாஷ் வந்துருவங்களுக்கு, டர்பிடிட்டி சென்சார் வந்துருவங்களுக்கு, ஸ்டெயின் வாஷ் வந்துருவங்களுக்கு. இப்போ ஸ்டெயின் வாஷ் போகும்போது காரம் அதிகமாக அதாவது அந்த ப்ளஸ் ஸ்டெயின்ஸ் உள்ள கிளாத்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்டெயின் வாஷ் ப்ளஸ் ஸ்டீம் வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வாஷிங் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்டராக கிடைக்கும் உங்களுக்கு. அது மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா வந்து 90 டிகிரி வந்து ஹாட் வாட்டர் கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 95 டிகிரி ஹாட் வாட்டர் டெம்பரேச்சர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1200 ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வாஷ்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக எல்லா மிஷினும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிடுவோம் உங்களுக்கு. 3 டைம்ஸ் அழைச்சி வைப்பீங்க. ஃப்ரீ வாஷில் செட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கு 2 வாஷ் பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வாஷ் பண்ணிடுவோம் உங்களுக்கு. இந்த ஃப்ரீ வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை வந்து ஃப்ரீ வாஷ்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரின்ஸ் ஹோல்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அந்த ரின்ஸ் ஹோல்டுன்றது வந்து பண்ணுறது எப்படி யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் பண்ண ஒரு 3 செகண்ட் லாங் ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரின்ஸ் ஹோல்டு பண்ணுறது. ரின்ஸ் ஹோல்டு பண்ணுறதுல என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க, வீட்டில் எதனா ஒரு ஒர்க்காக இருக்கீங்க, எனக்கு வந்து மிஷின் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் காற்றுகளே காய போகிறது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நீங்கள் இந்த ரின்ஸ் ஹோல்டு வைக்கலாம். இதெல்லாம் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கிளாத் வந்து இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு போகும்போது பார்த்தா அந்த கிளாத் வந்து ஈரப்பதமாக அப்படியே இருந்தது ஒரு லாங் ஹவர்ஸ் துணி ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அதே நீங்கள் வந்து ரின்ஸ் ஹோல்டு வச்சுட்டு போயிட்டீங்கன்னாக்கா அந்த ரின்ஸ் டைம் வந்து மிஷின் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரின்ஸ் அண்ட் ஸ்பின்னை வந்து கம்ப்ளீட் பண்ணி துணி வந்து நீங்கள் வெளியில் எடுத்து காய வச்சுக்கலாம் நீங்கள் இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பின் ஒன்லி செட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். தென் பார்த்தீங்கன்னா டப்ளின். ஸோ டப்ளின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 வாஷ் வந்து ஆட்டோ டப்ளின் ரிமைண்ட் நோட்டிஃபிகேஷன் காட்டும் உங்களுக்கு இதில். ஸோ எவரி 25 வாஷ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இதே வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும் உங்களுக்கு டப்ளின் நோட்டிஃபிகேஷன். இல்லை 25 வாஷ் டப்ளின் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் 25 வாஷ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து டப்ளின் வந்து செட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ட்ரம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சேஃப் ட்ரம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ஃபேப்ரிக் சேஃப் ட்ரம்னா பார்த்தீங்கன்னா ட்ரம்மோட பேட்டர்ன் பார்த்தா மல்டி காயின் சேஃப் பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க, டிசைன்ல கொடுத்துருப்பாங்க. இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாத்ல 20% மாய்ச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். சார் ஆனால் பார்த்தீங்கன்னா கிளாத்ல ஈரத்தன்மை அதிகமாக இருக்காது உங்களுக்கு. நம்ம ட்ரை பண்ணி கொடுக்கும், கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வந்து யூஸ் பண்ணுறோம்னா நார்மல்
டியூல் டிசி மோட்டார் தான் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 years காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி வரும். ஸோ 10 years மோட்டர் வாரண்டி வரும் உங்களுக்கு. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கேஷ்பேக் வந்து அப் டு 8% வரைக்கும் கேஷ்பேக் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பஜாஜ் ஃபினான்ஸ் மூலமாக பண்ணாங்க வந்து ஃபிக்ஸ்டு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கோட்டாக், ஐடிஎஃப்சி, டிவிஎஸ், அப்புறம் ஹெச்டிவி ட்ரான்ஸ்ஃபார்மா 8/0 ஸ்கீம் இருக்குது, 10/0 ஸ்கீம் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 24.7 கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது, 50 லாங்குவேஜ் சப்போர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஆக்சுவலி இது காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸாம்பிள் வந்து எதில் இந்த மாடல் பார்த்தாலே தெரியும். எதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல் தான் வரும் உங்களுக்கு. 7 kgs வரும், தென் 8 kgs வரும் உங்களுக்கு. 8 kgs இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக தான் வரும் உங்களுக்கு. தென் ஹாட் வாட் டெம்பரேச்சர் 95 கிலோ ஹாட் வாட் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அதில் வந்து கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீம் வாஷ் வரும் உங்களுக்கு. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரெஷ் வாஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குயிக் 15 கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுபோல் வந்து குயிக் 13 கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பட் நம்மளோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா குயிக் 15 வரும் உங்களுக்கு. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து டர்பிடிட்டி சென்சார் வராது உங்களுக்கு. அதில் வந்து டர்பிடிட்டி சென்சார் ஆப்ஷனோட வரும் உங்களுக்கு. அதில் ரென்ஸ் ஹோல்டுன்னு கொடுத்துருப்போம், இதில் வந்து ரென்ஸ் ஸ்பின்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அதேமாதிரி ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுலேயே சேம் தான் உங்களுக்கு. இதுவும் 1200 RPM தான், அதில் 1200 RPM தான் வரும் உங்களுக்கு. இன்னும் இதில் வந்து நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் கொடுத்துருப்பாங்க எல்ஜியில் உங்களுக்கு. அதில் நம்மளோட காட்ரேஜ் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேப்ரிக் சேஃப் ட்ரம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதனால பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா சேம் தான், டெம்பரேச்சர் மட்டும் சேமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. டெம்பரேச்சர் ஆர்பிஎம் ரெண்டுமே சேமாக கொடுத்துருப்பாங்க. ப்ரோக்ராம்ஸ் நம்ம அதிகமாக கொடுத்தாலும் பட் ஆனால் அதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்காது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், ஸோ வந்து டர்பிடிட்டி சென்சார் இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் இருக்கட்டும், ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் இதில் வராது உங்களுக்கு. பட் வாரண்டி டிஃபர் ஆகும் உங்களுக்கு. இதோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 years மிஷின் வாரண்டி, 10 years மோட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா அப் டு 5000 கேஷ்பேக் கொடுத்துருப்பாங்க. நன்றி, வணக்கம்.